முனுசாமியாகிய நீ இன்று முதல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். மாடசாமியாகிய நீ இன்று முதல் யோவான் என்று அழைக்கப்படுவாய். இந்த மாதிரி முனியம்மாவாகிய நீ இன்று முதல் ரோஸ்மேரி என்று அழைக்கப்படுவாய். இந்த மாதிரி வேணுமா? கட்டாயம் என்ன பண்ணணும்? மாத்தணுமா? என் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு. இந்த பேரை மாத்துறதுல என்ன ஆகுது? கிறிஸ்தவமே வேண்டான்னு நினைக்கிறேன். ரோட்ல அன்னைக்கு ஒரு வயசான தாத்தாவை பார்த்துக்குங்க. அவருக்கு என்ன பண்ணோம்னா, டக்குன்னு போய் நம்ம வாலிப பசங்கள்லாம் கடைக்குள்ள போய் ஒரு செருப்பு எடுத்துட்டு வந்தாங்க. திரும்ப அதை வீடு இல்லாம இந்த இதுல பிளாட்ஃபாரத்துல உட்காந்துருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு தாத்தா திரும்ப வர்றதுக்குள்ள என்ன ஆயிட்டாருன்னு கேட்டீங்கன்னா, அவரு அந்த இடத்த விட்டு காணாம போயிட்டாப்ல. செருப்பு என்ன ஆகுது? அப்படியே கிடக்கு. டம்ளரு எல்லாம் வீட்டில இருந்து என்ன பண்ணேன், அள்ளிக்கிட்டு வந்தேன் நம்ம புது ஆபீஸுக்கு. என்ன காரணம்? பேசுவோம். கிறிஸ்தவத்துல மிக மிக முக்கியமான பலரோட கேள்விகளுக்கான பதில் இந்த வீடியோவில் இல்ல, இந்த பாத்திரத்துல என்ன இருக்கு? செம்பு, பியூர் செம்பு, வெளியே கலர் அடிச்சு வச்சிருக்கு. இதுக்குள்ள இருக்கு. பெயர் மாத்தினால்தான் கிறிஸ்தவனா? இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், அதாவது முதல்ல பாத்தீங்கன்னா வெறும் யூடியூப்ல மட்டும்தான் நான் வீடியோக்கள் போடுவேன். ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாகிராம்ல நான் என்ன பண்ண மாட்டேன், கண்டுக்கவே மாட்டேன். அப்புறம் ஒரு ஸ்டேஜில் பழி வாங்குதல் அந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக ஃபேஸ்புக்கை என்ன பண்ணேன், யூஸ் பண்ணேன். அப்பெல்லாம் லட்சக்கணக்கில் வியூஸ் போச்சு, ஏகப்பட்ட ஷேரிங்கு. ஆனா ஓப்பனா சொல்றேன், நல்ல காரியத்துக்காக நான் ஃபேஸ்புக்கை யூஸ் பண்ணல. தனி மனித தாக்குதல் என்னோட பிரச்சனை. அதுக்கு ஒரு மினிஸ்ட்ரியை பழி வாங்குறதுக்கு, ஒரு ஊழியத்தை என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு காரியத்துக்காக மிஸ்யூஸ் பண்ணி பயன்படுத்திக்கிட்டேன். ஆனா இப்போ ஒரு 2 மாசமா பாத்தீங்கன்னா சரியா பயன்படுத்துறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பழைய வீடியோக்கள்லாம் டெலீட் பண்ணிட்டேன். அதனால பாத்தீங்கன்னா இப்ப யூடியூப் அப்படின்றது நம்ம சேனல் நேமு, அதை பேஸ் பண்ணி அதுக்கான ஃபாலோவர்ஸ், அதுக்கான சப்ஸ்கிரைபரு இவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க. குக்கிங் சேனல்னு வச்சிருந்தா அங்க போய் என்ன பண்ண மாட்டோம், செம்பு குடத்தில் தண்ணி குடிப்பது சரியா தப்பா பார்ப்போம். நம்ம சேனல்ல ஆக்டிவ் கிறிஸ்டியன், இதுல செம்பு குடத்துல தண்ணி குடிக்கிறது சரியா, உடலுக்கு என்ன நன்மையா தீமையா, இதை பார்க்க மாட்டோம். ஆனா ஃபேஸ்புக்ன்றது அப்படி இல்லை. தள்ளி விடும்போது எல்லா தரப்பு மக்களுக்கும் என்ன ஆகும், போகும் இல்லையா? அப்புறம் அது போக இப்ப நான் ஃபேஸ்புக்ல ஆக்டிவ் கிறிஸ்டியன் அந்த பேஜ் மட்டும் இல்லாம என்னோட பேஜ்லயும் என்ன பண்றேன், ஏன்னா இப்ப இந்த ஏழைகளுக்கு உதவி செய்யறது, நீங்களும் பண்ணுங்க, சாப்பாடு கொடுங்க, இந்த மாதிரி காரியங்கள் போடுறதுனால என்னோட பர்சனல் இதுலயும் போடுறேன். அதோட பேரே பாத்தீங்கன்னா சார்லஸ் ஜே செல்லம்னு இருக்கும். அதனால பாத்தீங்கன்னா எல்லாருமே பலதரப்பட்ட மக்கள் பாக்குறதுனால ஒரு தம்பி என் லைனுக்கு என்ன பண்ணாப்ல, ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், இவ்வளோ நாள் ஒரு மதத்துல இருந்தேன், இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ள வந்திருக்கேன், ஞான ஸ்நானம் எடுக்க போகிறேன், நான் பேர் மாத்தணுமா? என்னோட பேரை என்ன பண்ணணும், முனுசாமியாகிய நீ இன்று முதல் ஆபிரகாம் என்று அழைக்கப்படுவாய். மாடசாமியாகிய நீ இன்று முதல் யோவான் என்று அழைக்கப்படுவாய். இந்த மாதிரி முனியம்மாவாகிய நீ இன்று முதல் ரோஸ்மேரி என்று அழைக்கப்படுவாய். இந்த மாதிரி வேணுமா? கட்டாயம் என்ன பண்ணணும், மாத்தணுமா? என் வீட்டில் ஒரே பிரச்சனையா இருக்கு. இந்த பேரை மாத்துறதுல என்ன ஆகுது? கிறிஸ்தவமே வேண்டான்னு நினைக்கிறேன். கிறிஸ்தவம் வேண்டாம்னா பரவாயில்ல, கிறிஸ்தவம் அது ஒரு என்னது, நம்ம என்ன சொல்லுவாங்க, ஒரு சங்கம். நீங்க தல அஜித் நற்பணி மன்றம், இளைய தளபதி விஜய் மதம்னு வைக்கலாம், எம்ஜிஆர் மதம், எம்என் நம்பியார் மதம், தப்பு இல்லை, மதம் பிடிக்காம இருந்தா சரிதான். ஆனா கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவம் அந்த மாதிரி தான் நம்மளா வச்சுக்கிட்ட பேரு.
ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பொதுவானவர். அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள்ள வர்றதுக்கே இந்த பேர் என்ன இருக்கு, பிரச்சனையா இருக்கு. இது என்ன பண்ணுவோம், இதை பத்தி பேசுவோமா? பல பேர் பேசியிருக்காங்க, ஒவ்வொரு அறிஞர்கள், பைபிள் நல்லா தெரிஞ்சவங்க, அப்படி கரைச்சி குடிச்சிட்டோம், என்ன சொல்லுவாங்க, தியாலஜிக்கல், அதுல டாக்டர் பட்டம் வாங்கினவங்க. நான் கம்பவுண்டர் கூட கிடையாது. எனக்கு தெரிஞ்சதை நான் என்ன பண்றேன், இந்த வீடியோ மூலமா யாராவது ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டா என் குடும்பத்துல பிரச்சனை, ஞான ஸ்நானம் எடுக்க சொல்றாங்க, பேரை மாத்த சொல்றாங்க, இதுதான் எனக்கு பெரிய பிரச்சனை. முனுசாமின்னு இருக்கிறத ஆதார் கார்டில் போய் மாற்ற வேண்டியது இருக்கு, பேன் கார்டில் மாற்ற வேண்டியது இருக்கு, ஓட்டர் ஐடியில மாற்ற வேண்டியது இருக்கு, ஆபிரகாம்ன்ட்டு. இது என்ன ஆகுது, என் குடும்பத்துக்குள்ள சண்டை வருது. இதுக்காக நான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே வேண்டான்னு அந்த மாதிரி இருக்கக்கூடிய தம்பிமார்கள் தங்கச்சிமார்களுக்கு யாராவது ஒருத்தருக்கு பிரயோஜனப்படும் அப்படின்ட்டு நம்புறேன். பார்ப்போம். கிறிஸ்தவத்துல பாத்தீங்கன்னா பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு. பழைய ஏற்பாடு காலத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா என்ன சொல்லுவாங்க, அடிமைகள். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் நானும் தமிழ்நாட்டில் இருக்கோம். நம்மளை கேரளாக்காரங்க பிடிச்சி கொண்டு போய் அடிமையா என்ன பண்றாங்க. அப்போ தமிழ்நாட்டில் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்க பேரும் என் பேரும் பாரதியார், பாரதிதாசன். இலை என்ன கேரளாவில் இருந்துக்கிட்டு பாரதியார் பாரதிதாசன் கிடக்கா அப்படின்ட்டு ஓமன குட்டி ஓமன பையன் அப்படின்னு மாத்தி விடுற மாதிரி பழைய ஏற்பாடு காலம். அது ஓகேயா, அவ்வளவுதான். ராஜாக்கள் அவங்க இஷ்டத்துக்கு என்ன பண்ணிக்கிட்டாங்க, மாத்திக்கிட்டாங்க. அங்க ஒருத்தருக்கு பேரு சிங்கார வேலனா இருந்திருக்கும். என்னல சிங்காரம், என் ஊர்ல நீ அடிமையா வந்திருக்கா, சிங்காரமா உன்ன என்ன பண்ற? அப்போ அந்த மாதிரி பேர்களை மாத்தினது பழைய ஏற்பாடு. அடுத்து இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னா, புதிய ஏற்பாடு. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து, நான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டேன். ஆனா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணிருக்காப்ல, பேரை மாத்திருக்காப்ல. ஐயா, மீன் பிடிச்சிக்கிட்டு கிடந்த பேதுருக்கிட்ட போய் என்ன சொல்றாப்ல, யோவான் 1:42, பின்பு அவனை இயேசுவின் இடத்தில் கூட்டிக் கொண்டு வந்தான். இயேசு அவனை பார்த்து, நீ யோனாவின் மகனாகிய சீமோன், நீ கேபா எனப்படுவாய் என்று, சீமோன் நீ கேபா எனப்படுவாய் என்றார். கேபா என்பதற்கு பேதுரு என்று அர்த்தமாம். என்னடா இது, ராஜாக்கள் காலம் ஓகே, முதல்ல சொன்னதை நாங்க அப்செட் பண்ணிக்கிறோம். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க கேரளாவுக்கோ கர்நாடகாவுக்கோ போனா என்ன பண்ணுவாங்க, சீவக சிந்தாமணின்னு நம்ம பேர் இருக்குன்னா கர்நாடகக்காரன் டென்ஷன் ஆயிடுவான், மாத்தி விடுவாங்க. ஓகே, என்னல குண்டலகேசின்னு பேரை வச்சுக்கிட்டு கிடக்கா, திருவள்ளுவர்னு பேரை வச்சிருக்கா அப்படின்னுட்டு. ஆனா இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துலப்ப மாத்திருக்காப்ல. அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டா நான் மாத்தணுமா அப்படின்னா, நல்லா பாருங்க என்ன சொல்றாப்ல. உன் பேரு சீமோனா, நீ பேதுரு, கேபா என்ன அர்த்தம், பாறை, உன் மேல என் சபையை கட்டுவேன். அப்ப நல்லா பாருங்க, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேரை மாத்தல, என்ன பண்றாப்ல, அவன் சீமோன் என்ன மாதிரி ஒரு குணாதிசயம், பைந்தாங்கோலி பக்கோடா பைய நம்ம சொல்லுவோம் இல்லையா, இருட்ட பார்த்தா பயப்படுவான். ஐயா, தண்ணியில கண்டவன் என்ன பண்ணிட்டு கிடக்கான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவரை பார்த்து என்ன பண்றாப்புல, நானும் உங்களை மாதிரி கடல்ல நடக்கேன், ஆனா பயம் வந்துருச்சு பேதுருக்கு, நம்ம எங்க முங்கி விடுவோமோ. இந்த மாதிரி சீமோ அந்த பேதுருவோட குணம் பயம். அந்த பயத்துக்கு ஆண்டவர் என்ன சொல்றாப்புல, நீ ஏம்ல பயப்படுற, இன்னையில இருந்து நீ யாரு, பேதுரு, பீட்டர், கேபா, பாறை, உன் மேலதான்ல என் சபையை கட்ட போறேன்.
இன்னைக்கு பாதி சபைகள் பேரு சென்ட் பீட்டர் ஆலயம், உங்க சர்ச்சு பேரும் இருக்கும் தூய பேதுரு ஆலயம். அந்த மாதிரி தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்காப்புல, ஒருத்தருக்கு தைரியத்தை கொடுக்கறதுக்கு, ஒருத்தருக்கு தன்னம்பிக்கையை கொடுக்கறதுக்கு, ஒருத்தருக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு, இந்த மாதிரி காரியங்கள்னால பேரை மாத்தல. அவங்களோட குணம் நீ என்ன பண்ணணும்? இப்ப உதாரணத்துக்கு சார்லஸ் ஐயனா பாவி, பாவிக்கு ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்ப இந்த ஆபீஸுக்குள்ள வராப்ல வந்து, ஏலே நீ பாவி இல்ல? ஆமாயா, ஆமா ஏசப்பா நான் பாவி. சரி, இன்று முதல் சார்லஸ் ஆகிய நீ ரட்சிக்கப்பட்டவன். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணது. இனிமே நீ யாரு கேட்டாலும் என்ன பண்ணக்கூடாது, சார்லஸ் ஐயனா 1ஆம் நம்பர் அயோக்கிய பையன் சொல்லக்கூடாது. உனக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ரத்தம் சிந்திருக்கேன். உனக்காக உன் பாவத்தெல்லாம் நான் என்ன பண்ணிட்டேன். நீ என்னல ஒவ்வொரு வீடியோல வந்துகிட்டு நான் 1ஆம் நம்பர் அயோக்கிய பைய, 1ஆம் நம்பர் பொறுக்கி பையன் கிடக்கா. நீ யாரு? ரட்சிக்கப்பட்டவன். என்னல மணி 7 மணி ஆக போகுது, இன்னொரு 1 மணி நேரம் நீ என்ன பண்ணலாம், ஆபீஸ்ல உட்காரலாம, எதுக்கு இப்பவுமே கிளம்புறா? ஐயா இருட்டிடுச்சு, ஏசப்பா இருட்டிடுச்சு, இதுக்கு மேல நான் போனேன்னா ஏம்ல பயப்படுற, நான் உன் கூட இருக்கோம்ல. அப்போ நீ பயந்தாங்கோலி. ஆமாயா, நான் அப்படிதான் எல்லாரும் என்ன சொல்றாங்க, நீ இன்னையில இருந்து தைரியசாலி. உன் பேரை நான் மாத்தல, உன் குணத்தை என்ன பண்றேன், நீ 12 மணி 1 மணிக்கு கூட இரவு என்ன பண்ணுவ, தனியா இருட்டுக்குள்ள நடந்து போகல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய நான் உன் கூட இருக்கேன். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணது. முனுசாமியை ஆபிரகாமா மாத்தல, எனது முனியம்மாவை ரோஸ்மேரியா மாத்தல. நம்மளோட குணங்கள், அன்பு இல்லாதவன், இவன் அன்புனாவே என்னன்னே தெரியாதுங்க, இரக்கம் இல்லாதவன். நீ இன்று முதல் என்னது, கொடை வள்ளல் என்று அழைக்கப்படுவாய். ஏழைகளுக்கு என்ன பண்ணுவ, வாரி வாரி கொடுக்கிற கொடை வள்ளல் என்று அழைக்கப்படுவாய். இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணது. அப்ப அவரை நம்ம சொந்த ரட்சகரா ஏத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம அவரை ஃபாலோ பண்ணணுமா? அப்படி இல்லைன்னா, நான் பைபிள்ல என்ன பண்ணியிருக்கேன், டாக்டர் பட்டம் முடிச்சிருக்கேன், தியாலஜிக்கல்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், PhD முடிச்சிருக்கேன், அவங்க தேவையில்லை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்மளுக்கு வேணும். என்ன இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்க ஒருவேளை நாளைக்கே வந்து, என்னல வெறும் சார்லஸ் ஜேன் போட்டுக்கிட்டு கிடக்கா, இந்த உன் பேருக்கு பின்னாடி டாக்டர்னு போட்டுக்கோ. அதுதான் அன்னைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பண்ணது. மாண்புமிகு, இந்த மாதிரி வார்த்தைகள், இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாப்ல. புரியுதா? அப்ப நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்ககிட்டயும் என்கிட்டயும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த செம்பு குடம், பியூர் செம்புங்க. செம்புல தண்ணி ஊற்றி குடிச்சா நல்லதும் பாங்க இல்லையா? அந்த செம்போட மாலிகுலர்லாம் என்ன பண்ணுவோம், கொஞ்சம் கொஞ்சமா அந்த தண்ணியோட மிக்ஸ் ஆகி நம்ம வயிற்றுக்குள்ள போகும்போது நம்மளுக்கு நல்லா இருக்கும்ட்டு நான் என்ன பண்ணேன், ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினேன். எவ்வளோ இது, 2500 ரூபாய். மேலே மட்டும் பெயிண்ட் அடிச்சு வச்சிருக்கு, நல்லா இருக்கு. வசனத்தெல்லாம் ஒட்டி எங்க வீட்டில் என்ன பண்ணேன், தண்ணி குடிக்க வச்சிருந்தேன். நீ வற்றாத நீரூற்றை போல இருப்பாய். தண்ணிலாம் ஊத்துற வரை நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் கழுவ கஷ்டம்தான், தண்ணி ஊற்றினாலும். செம்பு பொறுத்தவரை ஒரு மாதிரி என்ன ஆயிரும், புளி போட்டு கழுவணும். செம்பு குடம் யூஸ் பண்ணவங்களுக்குலாம் தெரியும். கிராமத்துல ஒரு நாள் என்ன பண்ணிவிட்டேன், சர்ச்சில் இருந்து கேரல் சர்வீஸ் வந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் நன்னாரி சர்பத்து கொடுக்கலான்னு என்ன பண்ணிவிட்டேன், இதுல நன்னாரியை ஊத்திட்டேன். நாரி போச்சு. கழுவி பார்த்தேன், கழுத இப்ப போயிடுச்சு. புளிய வச்சு தேய்ச்சி என்ன பண்ணல, அதனால அப்படியே தூக்கி ஓரம் கட்டி போட்டு, அப்புறம் அக்வாஃபினா அந்த இது வாட்டர், அந்த தண்ணி ஃபில்டர் பண்றது வாங்கி மாட்டியாச்சு. அப்ப நல்லா பாருங்க, செம்பு தான். தங்கத்துக்கு தங்கத்தோட
விலை மதிப்புள்ளதுன்னு கிடையாது. ஆமா, இன்னைக்கு இதை போட்டா கூட 5000 ரூபாய்க்கு போகும். ஆனா பயன்கள் அதிகம். தங்கத்தோட செம்பு உடம்புக்கு நல்லது, தங்கத்தோட செம்பு ஆரோக்கியமானது. அதை நம்ம எப்படி எதுக்காக பயன்படுத்துறோம்? உள்ள தண்ணி ஊத்தி வைக்கிறோமா, இல்ல நன்னாரி சர்பத்தை ஊத்தி வச்சு அந்த செம்பு குடத்தை நாஸ்தி பண்றோமா? இதுதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாப்பாப்ல. தண்ணி ஊத்தி வைக்க சொன்னா நீ இதுல போய் என்ன பண்ணிருக்க, நன்னாரி சர்பத்தியால ஊத்தி வைக்க. இதுதானே தவிர செம்பு குடம் இன்று முதல் நீ என்ன பண்ணுவ, இன்று முதல் நீ தங்கம் என்று அழைக்கப்படுவாய் கிடையாது. அதே மாதிரி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது என்னன்னு கேட்டீங்கன்னா, மத்தேயு 25ஆம் அதிகாரம், இந்த சிறியவர்கள் ஒருவருக்கு எதை செய்கிறீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். பசியா இருந்தேன், என் பசியை தீர்த்தீங்க. தாகமா இருந்தேன், எனக்கு தாகத்துக்கு தண்ணி கொடுத்தீங்க. மருத்துவமனையில இருந்த என்னை பார்க்க வந்தீங்க. ஜெயில இருந்த என்னை விசாரிக்க வந்தீங்க. நீங்க எல்லாம் வலது பக்கத்துல நிக்கிறவங்க. நீங்க தான் என்ன பண்ணுவீங்க, பரலோக ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்ற மகனா மகளா மாறுவீங்க. அந்த மாதிரி பண்ணா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கிட்ட என்ன பண்ணலாம்? அதை விட்டு பேரை மாத்திரம் ஐயா. நம்ம என்ன பண்ணணும், அப்போ ரோட்ல இருக்கிற ஏதாவது ஒரு தாத்தா மாதிரி பாட்டி மாதிரி பாக்குறோம், வயசானவங்க, வீடு இல்லாம இருக்கிறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுக்கணும். செம்பு குடத்துல போய் தண்ணி கொடுக்க முடியாது, செருப்பு வாங்கி கொடுக்கலாம்ல. இததான் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து உங்ககிட்ட என்கிட்ட எதிர்பார்க்கிறப்பலையே தவிர, முனுசாமி ஆகிய நீ இன்று முதல் சார்லஸ் என்று அழைக்கப்படுவாய். சார்லஸ் மட்டும் கிறிஸ்டியன் பேரா? யாருங்க சொன்னது? பவுலு சவுலு ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். பவுலு சவுலு ரெண்டும் ஒரே அர்த்தம் தான். குணங்கள் மாறுது. சவுலா இருக்கும்போது சுவிசேஷம் ஊழியம் இல்ல இயேசு கிறிஸ்து பேரை சொல்லிக்கிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கியா, அவங்கெல்லாம் அடிச்சு நொறுக்குங்கள அப்படின்னு இருந்த சவுல் பைபிளை தூக்கிட்டு என்ன பண்ணாப்ல, சுவிசேஷம் சொல்ல போனாப்ல. அவரோட குணங்கள் மாறிச்சு. சவுலுன்றது கிறிஸ்தவ பேர் கிடையாது. பவுலு, பால், அதுதான் கிறிஸ்தவ பேரு கிடையாது. ரெண்டுமே ஒண்ணுதான். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். இப்படி இருக்க ஒருவன், யாரு? நானும் சரி, இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க நீங்களும் ஒருவன், ஒருத்தி, அக்காமார், அண்ணமார், தங்கச்சிமார் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறாள். பழையவைகள் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. என்ன அர்த்தம்? பேர் மாத்த சொல்லியிருக்கா. மரியா, நீ கர்ப்பவதியாகி குமாரனை பெறுவ, அவருக்கு இயேசுன்னு பேர் வை. என்ன அர்த்தம்? உலகத்துல இருக்கிற இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்க உங்களோட என்னோட பாவத்துக்காக அவர் தான் என்ன பண்ண போறார்? டிசம்பர் 25 இயேசு கிறிஸ்து பிறந்த நாளா? அதுதான் இயேசுன்னு அர்த்தம். பிறருக்காக, அடுத்தவங்களுக்காக தன் உயிரை, ஜீவனை கொடுத்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து, அவருக்கு இயேசுன்னு பேர் வையுமா? அதே மாதிரி அடுத்தவங்களுக்கு உதவி செய்யறது, இல்லாதவங்களை போஷிக்கிறது. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்குள் இருந்தால், அதை விட்டுட்டு என்னது, சுப்பிரமணி ஆகிய நீ இன்று முதல் சார்லஸ் பெர்னாண்டஸ் என்று அழைக்கப்படுவாய் கிடையாது. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. தாகம் என்பது பொது உடைமை, நதிகள் ஏனோ தனி உடைமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. மக்கள் நல்வாழ்வு கண்டிடவே சேவை செய்வது நம் கடமை. பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் வாசம். உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம். பிரபஞ்ச கொடியில் பழம் பெறும் தேசம். உயரச் சுமக்கும் தோள் எங்கே? தொப்புள் கொடி போல் நாட்டின் கொடியை உணர்ந்தால் உயரும் நாள் இங்கே. தேசமே நமது நேசம், தேசமே நமது வாசம். தேசமே நமது சுவாசம், சந்தோஷம்.
பார்வையிலே தாயின் பாசம், செய்கையிலே பரவும் ஆசம், உத்தேசம் இன்றி உயர்ந்திடும் இத்தேசம்.